இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா எங்கள் வீட்டில் தாங்க இருக்கேன். மணி வந்து 9 மணி நைட்டு. 9 மணிங்கிறது ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஓகேங்களா? சவுண்டு உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட்டில் வயல் இருக்குன்னு காமிச்சிருந்தேன்ல, அந்த சவுண்ட் மட்டும்தான் கேட்கும், வேறு எந்த சவுண்டும் கேட்காது. அமைதியாக எல்லாம் படுத்துடுறாங்க. ஆக்சுவலாக நான் சென்னையில் இருக்கேன். நைட்டு சாப்பாடே நமக்கு ஒரு 12 மணி அந்த மாதிரி ஆயிடுது. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அப்புறம் வெளியே சுற்றிட்டு ஃபோனை நோண்டிட்டு தூங்குறதுக்கெலாம் இன்னுமே டைம் ஆயிடுது. 2 மணி ஆயிரும். தூங்கி எந்திரிக்கிறது இன்னும் லேட் ஆகும். 9 மணி ஆகும். ஏன்னா வேலைக்கு போயிட்டு வர்றோம். நம்மளை யாரும் அங்கே கேட்குறதுக்கு ஆள் இல்லை, பேச்சுலராக இருக்கோமா. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நம்ம வீடு மட்டும் இல்லை, இப்போ 9 மணி ஆகுது. நம்ம வீடு மட்டும் இல்லை, சுற்றி எல்லா வீடுமே வந்துட்டு அதுக்கு முன்னாடி தூங்கிட்டாங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. இப்படியே இருந்து பழகிருச்சுங்க இங்கே. அங்கே வந்தால் அது ஒரு வேறு லைஃப். படித்ததெல்லாம் வெளியே, அங்கேவும் கொஞ்சம் டைம் ஆகும். வேலையும் எல்லாமே சென்னையில், அங்கே எல்லாம் வெளியே சுற்றிட்டு டைம் ஆகும். நைட்டு 2 மணி 3 மணி 4 மணி 5 மணி எல்லா டைம்லேயுமே சாப்பிட்ருக்கோம். அப்படி சாப்பிட்டு அடிக்கடி வயிறு பிரச்சனைகள் ஆகிறது தான் மிச்சம். சரியாக தூங்குறது இல்லை அங்கே போனால். ஆனால் இங்கே வீட்டுக்கு வந்தால் நல்லா தூக்கம் வந்துடுது. அங்கெல்லாம் சில டைம் நைட் ஷிஃப்ட்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒர்க் பண்ணுறப்போ பகல் வந்து தூங்கினா தூக்கமே வராது. நமக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லாம் இருந்தது. ஆனால் இங்கே வீட்டுக்கு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது தூக்கம் வந்துடும். மைண்டுக்குள்ளே அப்படி ஃபிக்ஸ் ஆகிடுது, இங்கே வந்தால் நமக்கு கரெக்டாக தூக்கம் வந்துடும் அப்படின்னு. ஏதோ சொல்லுவாங்களே மசில் மெமரின்னுலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த உடம்பும் வேலை செய்யுது, அந்த மைண்டு எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுது. சின்ன வயசில் இங்கே இருக்கப்போல்லாம் சிட்டிக்கு போகணும், போய் ஜாலியாக சுற்றணும் அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ அங்கே நிறைய இருந்தாச்சுங்க. இனி நம்ம ஊரில் தான் நம்ம செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கும் ஆசைகள்லாம் வந்துடுது. நீங்களும் நிறைய பேர் வெளியே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு கூட அப்படி தோணுன்னு நினைக்கிறேன் நான்.